ரேவதி, வீண் செலவு அதிகரிக்கும். உங்களுக்கு டிசம்பர் 20, 2023 முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது 7.5 சனியின் தொடக்கம் என்பதால் இக்காலத்தில் பணியின் தேக்கமும் வருமானத்தில் குறைபாடும் உண்டாகும். பொருள் விரயமாகும். வீண் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். வீண் செலவு அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த நன்மை அடைய முடியாமல் போகும் என்பது பொது விதி என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களும் சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த நிலை நடைபெறும் தசாபுத்திக்கேற்ப பலன் அமையும். சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023 பிப்ரவரி 15, 2024 வரையிலும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29, 2025 ஜூலை 2, 2025 மற்றும் நவம்பர் 17, 2025 மார்ச் 6, 2026 வரையிலும் சனி அஸ்தமன வக்கர காலங்களிலும் விரய சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். முயற்சிகள் யாவும் லாபமாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும். தடைப்பட்ட முயற்சிகள் முடிவிற்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். ஏப்ரல் 30, 2024 வரை குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சங்கடங்களை விலக்கி வைப்பார். பணவரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கும். எதிர்ப்பு நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். மே 1, 2024 பிறகு குரு பகவானின் சஞ்சாரம் 3, 4ஆம் இடத்திற்கு வருவதால் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். நன்றாக பழகியவர்களும் உங்களை விட்டு விலகி செல்வார். உடல் மனநிலையில் பாதிப்பு உண்டாகும். உறவுகளுடன் பிரச்சனைகள் தோன்றும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். கடந்த கால அனுபவத்தை கொண்டு தொழிலில் வெற்றி அடைவீர்கள். பண முதலீட்டில் லாபம் கிடைக்கும். சிலர் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுவர். உங்கள் புத்திசாலித்தனம் லாபத்தை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் மற்றவரை அனுசரித்து செல்லும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். முதலாளி திறமைக்கு ஏற்ப மதிப்பு கொடுப்பார். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு யாவும் நன்மையாகும். வாழ்க்கை துணையின் எண்ணத்தை ஏற்று செயல்படுவீர்கள். புதிய நட்புகளை அங்கீகரிப்பீர்கள். பணியில் கவனம் செலுத்தினால் அதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்து லாபம் அடைவர். படிப்பில் கவனம் சிதறும் என்பதால் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் பொது தேர்வில் வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவம் செல்வது நல்லது. நன்றி. RT Plus சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.